மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. இந்த சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இதை நம்ம சமாளிக்கலாம்? ஒரு சிலருக்கு ஏஜ் ரிலேட்டடா வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ வயதான நபர்களுக்கு நமக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சிறுநீர் எதற்காக நமக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கு? இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சுகர் லெவல் அதிகமானாலோ இல்ல பிளாடர்ல ஏற்படக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருந்தாலும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு மெயினா நம்ம பார்க்கக்கூடியது நரம்புகள். இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு இருந்தால் யூரினரி ட்ராக்ல நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும். பிளாடர்ல யூரினை தேக்கி வைக்கக்கூடிய சிறுநீரக பையில நமக்கு சிறுநீரை தேக்கி வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் குறைந்து மசில்ஸ் எல்லாமே டிஷ்யூஸ் லூஸ் ஆகும்போது அடிக்கடி யூரின் பாஸ் பண்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும். இதுல ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம பிளாடருக்கு கீழே நெக் ஆஃப் பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு வீக்கம் ஏற்படும் போது நமக்கு பிளாடர்ல ஒரு கம்ப்ரெஷன் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் இருக்கும். போஸ்ட் வாய்ட் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூரின் போன பிறகும் என்ன ஆகுதுன்னா நமக்கு பிளாடர்ல சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி யூரினரி பிளாடர். ஸோ பிளாடர்ல நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை நமக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலோ யூரின் கொஞ்சமாக அதுலயே தேக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலா யூரின் அர்ஜென்ட்டா வருதுங்க, போறோம் ஒரு 10 ml 20 ml தான் யூரின் போகுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய யூரின் பிளாடர்லயே தேங்க ஆரம்பிச்சிடும். இது நாளடைவில் நமக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி தான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனா மாறுது. இது அப்படியே நமக்கு கிட்னி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. யூரித்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூரித்ராலையும் இதனால இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா பைலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றது. இந்த பைலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் நமக்கு பிளாடர்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகங்களையும் போய் சென்றடைந்து அங்கேயும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனோட சிம்டம்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அடிவயிற்று வலி, ரொம்ப வலி இருக்குங்க. ஸோ யூரின் ஒவ்வொரு முறை பாஸ் பண்ணும்போதும் அடிவயிற்றுல வயிறு பகுதியில கை வச்சு அழுத்திக்கிட்டே யூரின் போறவங்களும் இருப்பாங்க. யூரின் போயிட்டே இருக்குங்க, ஃப்ளோ குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி அதுவும் இரவு நேரத்தில் எனக்கு இதனாலேயே தூக்கம் இல்லாமல் இருக்கு, திரும்ப திரும்ப நான் யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு ஏற்படுது. அப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை நம்ம குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி யூரின் போயிட்டே இருக்கிறோம்னா இரவு தூக்கமும் இல்லாமல் போயிடும். இதே மாதிரி சிறுநீரகங்கள்ல நமக்கு தொற்று கிருமி இருக்கு, சிறுநீரகங்கள்ல பாதிப்பு இருக்கு, அதை சரி செய்யணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சிறுநீரகங்களில் ஏற்படக்கூடிய தொற்று, ஸோ இந்த கிருமிகளை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன சிகிச்சைகள் எடுக்கலாம்? ஸோ இது அடிவயிற்று வலி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், முதுகு பக்கத்தில் வலி, சைட்ல பிளாங்க்ஸ்ல வலி இருக்கும், விலா எலும்புகளில் வலி தெரிவது, இடுப்பு சுற்றி வலி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஒரு மாதிரி உணவு செரிக்காமல் வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு, அடிக்கடி தலை சுற்றல், தலை வலி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு யூரின் போகும்போது ரத்தம் கலந்து வெளியேறுற மாதிரியும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம உடல்ல கிருமிகள் தொற்றினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? கிருமி தொற்று நமக்கு சரியாவதற்கும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகக்கூடிய பிரச்சனையை எப்படி நம்ம சரி செய்யலாம் பார்க்கலாம். இந்த போஸ்ட் வாய்ட் யூரின் இருந்ததுன்னா அதற்கு ஏற்ற சிகிச்சைகள் நம்ம எடுக்கணும். இன்ஃபெக்ஷனை நம்ம முதல்ல குறைக்கணும். அப்போ அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். பர்சனல் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்களுக்கு அடிக்கடி இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ இதை குறைப்பதற்கு பெஸ்டா நம்ம பார்த்தோம்னா விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், பழங்களை நம்ம சாப்பிடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பைனாப்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலுமிச்சை சாறு குடிக்கலாம், கருப்பு திராட்சை சாறு குடிக்கலாம், அதுக்கப்புறம் சாத்துக்குடி. ஸோ இதுல எல்லாமே இருக்கக்கூடிய சாறு வகைகள் டெய்லி ஏதாவது ஒன்றை மாற்றி மாற்றி நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும்.
அதற்கு அடுத்ததாக வெஜிடபிள்ஸ். ஸோ நம்மளுடைய காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வைத்து அதை சாப்பிட்டுட்டே வரணும். இதுல முக்கியமாக இந்த வெஜிடபிள் ஜூஸ் குடிச்சா நமக்கு வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா சுரைக்காய் எடுத்துக்கலாம், வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கலாம், சௌச்சௌ, நூற்கோல். ஸோ இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம வந்து நல்லா அரைச்சி அந்த ஜூஸை குடிச்சிட்டு வரலாம். இதுல முக்கியமாக பீன்ஸ் வாரம் 1 அல்லது 2 முறை பீன்ஸ் மட்டும் நல்லா வேக வைத்து அதை நல்லா மசிச்சுட்டு தண்ணி விட்டு நல்லா வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் குறையறதுக்கு இது எல்லாமே ஒரு வழிமுறை தான். ஸோ இன்ஃபெக்ஷன் குறைந்தாவே நமக்கு என்ன ஆகும்? அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வரும். ஸோ சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை சரியாவதற்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் எதுங்க பயன்படுத்தலாம்? முக்கியமாக அடிக்கடி எனக்கு யூரின் போகுது அப்படின்னா பாவன கடுக்காயை பயன்படுத்தலாம். பாவன கடுக்காய் அப்படின்னு சொல்றது கடுக்காயின் நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. நம்ம மசில்ஸ், உடல்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நல்லா டைட்டன் பண்றதுக்கு நமக்கு பயன்படுது. ஸோ மசில்ஸை வந்து டைட்டன் பண்றதுக்கு நமக்கு பாவன கடுக்காய் பயன்படுது. ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம எப்படின்னா தினமும் காலை இரவு அல்லது இரவு மட்டுமே நம்ம பயன்படுத்தும் போதும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இரவு மட்டுமே நம்ம வந்து இதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ இது பவுடர் மாதிரி இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி குடிக்கும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அடிக்கடி யூரினேஷன் போறதும் நமக்கு குறையும். இந்த பாவன கடுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து மாத்திரையாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாத்திரையாகவும் கிடைக்கக்கூடியதை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இன்ஃபெக்ஷன் குறைந்தாலே ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் குறையும். அடுத்து முக்கியமான இதற்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சுகர். ஸோ பிளட் சுகர் லெவல் எந்த ரேஞ்சில் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு இன்ஃபெக்ஷனும் ஏற்படுது. ஸோ பிளட் சுகர் லெவலை நம்ம குறைச்சிக்கிட்டே வரும்பொழுது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் நமக்கு குறையுது. இதற்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா சீந்தில் கற்பம் பயன்படுத்தலாம். ஸோ சீந்தில் கற்பம் அப்படின்னு சொல்றது சுகர் லெவலையும் குறைச்சி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனையும் நமக்கு குறைக்குது. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து இந்த சீந்தில் கற்பம் எப்படி பயன்படுத்தலாம்னா வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கலாம். ஸோ வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் குறையும். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூரினேஷன் போகிறதும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடி வயிற்று பகுதியில் தினம்தோறும் தூங்கும்பொழுது அடி வயிற்று பகுதியில் கொஞ்சம் நல்லெண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது சுக்கு தைலத்தை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுக்கு தைலம் அப்ளை பண்ணும்போது தசைகள் நமக்கு இறுக்கமடைய ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ஷனும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சமாக சுக்கு தைலம் எடுத்து அடி வயிற்று பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிட்டு இரவு நம்ம உறங்கும்போது இன்ஃபெக்ஷனும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.